வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. நம்ம வாழ்க்கையில் நிறையா பேர் வந்துட்டு போகிறாங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையை ஒரு ட்ரெயின் ஜேர்ன் மாதிரி. சிலவங்க வந்து நம்ம வாழ்க்கையில் பெர்மனண்ட்டாகவே இருக்கணும் ஆர் இருப்பாங்க. அதை எப்படி பிரித்து பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மரத்தில் வந்து ஒரு இலை இருக்குது. சில மக்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு இலை மாதிரி வருவாங்க. அந்த இலை என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசன் அந்த இலையோட தன்மை மாறிக்கிட்டே இருக்கும். குளிர்காலத்தில் வேறு மாதிரி இருக்கும், இலையுதிர் காலத்தில் வேறு மாதிரி இருக்கும், வெய்ய காலத்தில் வேறு மாதிரி இருக்கும், மழை காலத்தில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சீசன் அவங்க வந்து நம்மக்கிட்ட மாற்றத்தை காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு வகையான மக்கள். இன்னொரு வகையான மக்கள் எப்படின்னா, நம்மளோட பிரான்ச்சஸ் இருக்கு இல்லைங்களா, ஒரு 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 செடியோட பிரான்ச்சஸ் மாதிரி அவங்க வந்து நம்ம கூட ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருப்பாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க. ஆனால் ஓவர் ப்ரெஷர் ஆயிடுச்சு, ரொம்ப வெயிட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க, இல்லை அது ஒடிஞ்சு விழுந்துடும். இப்போ வந்து ரொம்ப ஹார்ஷ் கிளைமேட்டு, ரொம்ப காற்று ரொம்ப அடிக்குது, தட்டாப்புடான காற்று வருது என்னென்னா அவங்க வந்து உடஞ்சி போயிடுவாங்க. அதே மாதிரி ரொம்ப ஹார்டான சுச்சுவேஷன் அவங்க நம்மளோட இருக்க மாட்டாங்க. நம்மளோட ஒரு மக்கள் வந்து ட்ரஸ்ட்வர்தியாக நம்மள கூடயே இருக்கிறவங்க யார் தெரியுமா? ரூட் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து வேரில் இருப்பாங்க. அந்த வேர் வந்து வெளியில் தெரியாது. ஸோ அந்த வேர் மாதிரி நம்ம கூட அவங்களோட இருக்கிறதே தெரியாது, அவங்க எக்ஸிஸ்டன்ஸே தெரியாது, இருக்கிற மாதிரியே தெரியாது. ஆனால் அவங்க நம்மளோட இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து தான் பெர்மனன்ட் பீப்புள் அப்படிங்கிறாங்க. இப்போது உங்களை சுற்றி இருக்கிற மக்களை நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, வேர் பீப்புளா, அவங்க வந்து பிரான்ச் பீப்புளா, இல்லை நீங்கள் வந்து பிரான்ச்னால் கிளை, இல்லாட்டி அவங்க வந்து உங்களோட இலை மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டைம், உங்களோட மணி, உங்களோட எல்லா விஷயத்தையும், இமோஷன் எல்லாத்தையுமே அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். எல்லாத்தோடையும் ஒரே மாதிரி நீங்கள் டைம், மணி அண்ட் இமோஷனை இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஓகேயா?